வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைய பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி, அதுவும் நிறைய பேரால விரும்பி கேட்கப்பட்ட ஒரு ரெசிபி தான். ஸ்ரீலங்கன் முறையில் ரிச் கேக் எப்படி செய்யறேன்னு தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறேன். என்னுடைய பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறீர்கள். எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கொள்றேன். இந்த வேளையில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தோம், அக்கா உங்களுடைய வீடியோவை பார்த்து தான் நாங்கள் எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் நாங்கள் ஊற விட்டிருக்கிறோம். உங்களோட கேக் வீடியோவை பார்த்து தான் நாங்கள் எங்களுடைய வெட்டிங்குக்காக நாங்கள் செய்ய போகிறோம், செய்து காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். சாரி, என்னால் 1 month வீடியோ போட முடியல. இப்போ நான் உங்களுக்காக அந்த வீடியோவை நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இப்போ இந்த ரிச் கேக்குக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிச் கேக்குக்கு மெயினானது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊற வச்சு எடுத்த இந்த பழக்கலவை தான். நான் 6 மாதங்கள் இதை நான் ஊற வச்சு எடுத்திருக்கிறேன். நீங்கள் 3 மாதமோ 1 மாதமோ 2 கிழமையோ நீங்கள் உங்களுக்கு வசதிப்படுற மாதிரி நீங்கள் இந்த பழக்கலவையை ஊற வச்சு எடுத்துக்கொள்ளலாம். 100 கிராம் சுகர் எடுத்திருக்கிறேன், 250 கிராம் வறுத்த ரவை எடுத்திருக்கிறேன், 250 கிராம் பிளேன் ஃப்ளோர் எடுத்திருக்கிறேன், 500 கிராம் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்திருக்கிறேன், 15 முட்டைன்ற வெள்ளைக்கரு நான் தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன், முட்டையின் மஞ்சள் கரு 22 நான் தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன், பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கிறேன், ஓல்ட் ஸ்பைசி எடுத்திருக்கிறேன். நான் இந்த பழக்கலவை ஊற வைக்கல நான் என்ன ஸ்பைசி நான் எடுத்தனோ அந்த இதைத்தான் நான் இன்றைக்கும் இதில் நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இதை போட்டு செய்யல இன்னும் எங்களுக்கு இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதுக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன். விருப்பப்படாதாக்கள் நீங்கள் இதை பண்ணி கொள்ளலாம். இல்லை, இந்த முட்டையின் வெள்ளைக்கருவை நான் பீட் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு 30 செகண்ட் நான் இதை பீட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதில் நான் அரைவாசி சுகரத்தை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். மிகுதி எங்களுக்கு முட்டையின் மஞ்சள் கருவுக்கு நான் அதை வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முஸ் மாதிரி எங்களுக்கு இது நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதை நான் ஒரு சைடில் வைக்க போகிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மிகுதியாக எடுத்து வச்சிருக்கிற இந்த சுகரை நான் இந்த மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணுறேன். எடுத்து வச்சிருக்கிற இந்த பட்டரையும் நான் இந்த சுகரோட இதில் ஆட் பண்ணுறேன். இந்த சுகர் நல்லா கரையை மட்டும் இந்த பட்டரையும் சுகரையும் நல்லா பீட் பண்ணி எடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டரும் சுகரையும் நல்லா அடிச்சு எடுத்துட்டேன். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த முட்டையின் மஞ்சள் கருவையும் நான் இதில் 2-3 பிரிவாக நான் பிரித்து இதில் போட்டு நான் பீட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முட்டையின் மஞ்சள் கரு பட்டர் சுகர் இந்த 3 நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த வறுத்து வச்சிருக்கிற இந்த ரவையை நான் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். அதில் நான் 150 பாகை செல்சியஸில் நான் ப்ரீ ஹீட் பண்ண விட்டுருக்கிறேன். இப்போ இந்த பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணுறதுக்கு நான் பேக்கிங் ஷீட் எடுத்திருக்கிறேன். நான் இந்த பேக்கிங் ஷீட்டை பார்த்தீங்கன்னா 6 பேப்பர் நான் எடுத்திருக்கிறேன். இதில் இந்த 6 பேப்பரையும் தான் நான் இதில் போட்டு பேக் பண்ண போகிறேன். ஏனென்றால் இந்த கேக் பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் எங்களுக்கு பேக் ஆகிறதால அடியால் எரிகிற வாய்ப்பு எங்களுக்கு இருக்குது. நாங்கள் இப்படி இந்த 6 பட்டில் நாங்கள் இந்த பேப்பரை போடுறதால எங்களுக்கு கேக் நல்ல ஒரு பர்ஃபெக்டாக எங்களுக்கு பேக் ஆகி வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஒரு பவுல் ஒன்று நான் எடுத்திருக்கிறேன். நான் இதில் அரைவாசி ஊற வச்ச இந்த பழக்கலவையை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த ரவை ஊற வச்சிருக்கிற இந்த கலவையை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இந்த எடுத்து வச்சிருக்கிற பிளேன் ஃப்ளோருக்கு நான் ஆல்ரெடி அரிச்சு எடுத்திருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த பேக்கிங் பவுடரை இந்த மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த ரவை கலவையோடையே சேர்த்து இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா மிகுதியாக இருக்கிற இந்த ஊற வச்ச பழக்கலவையை நான் இதில் சேர்த்துட்டேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். இந்த எடுத்து வச்சிருக்கிற ஓல்ட் ஸ்பைஸியை நான் இதில் சேர்த்து ஆட் பண்ணுறேன். இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் எங்களுக்கு. ரிச் கேக்குக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மெயினான ஃப்ளேவர் கொடுக்குறது இந்த ஓல்ட் ஸ்பைசி தான். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். சில வேளைகளில் உங்களுக்கு இந்த ரிச் கேக் வந்து இன்னும் ஒரு டார்க்கான கலராக வேணுமென்றால் நீங்கள் இதுக்கு டேட் சிரப் வந்து ஆட் பண்ணுங்க. நான் இதுக்கு எதுவுமே நான் இதில் ஆட் பண்ணல. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோல்டன் சிரப் வந்து இதுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறபடியாக இது வந்து பேக் பண்ணி வர உங்களுக்கு நல்ல ஒரு கலருக்கு இது எங்களுக்கு வரும். செப்ரேட்டாக நான் முட்டையிட்ட வெள்ளைக்கரு வந்து வீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை நான் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இது போல் 2-3 தடவைகள் நல்லா தட்டி விடுவேன். பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 150 பாகை செல்சியஸில் 2.5 மணித்தியாலங்கள் நான் வச்சு தான் வெயிட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் அவன்ட டெம்பரேச்சருக்கு ஏற்ப நீங்கள் இதை வச்சு வெயிட் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ ஒரு 1 hour கழிய ஒரு குச்சியால் குத்தி பார்த்து நீங்கள் இதை செக் பண்ணி கொள்ள வேணும். ஓகே, இதை இப்போ நான் வெயிட் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, இங்கே பாருங்க, உங்களுடைய ரிச் கேக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகி நல்லா வந்திருக்குது. இந்த கேக்கை பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள், அதாவது 24 மணித்தியாலங்கள் நான் இதை இப்படியே ஆற வச்சு எடுத்துருக்கிறேன். கட்டாயம் நாங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் நாங்கள் இந்த கேக்கை வந்து பேக் பண்ண வேணும். இந்த கேக் வந்து எனக்கு இப்போ தேவைப்படையில, அதால் நான் இதை 3 months வைக்க போகிறேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இப்படி ஒரு முள்ளுக்கரண்டி ஒன்று எடுத்திருக்கிறேன். முள்ளுக்கரண்டியால் நல்லா எல்லா இடமும் குத்தி விட போகிறேன். நல்லா குத்தி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நான் கொஞ்சமாக ரம் விட்டு வச்சுருக்கிறேன். இந்த ரம்மை நான் இப்போ இதுக்கு மேலால் ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன். லேசாக ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன். நான் 2 கிழமைக்கு ஒரு தடவை நான் இதே போல் ஸ்ப்ரே பண்ணி தான் வைப்பேன். இதை இப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேப்பரால் நாங்கள் மூடி கவர் பண்ணி இதை நாங்கள் 1 yearக்கு வைக்கலாம். 2 கிழமைக்கு ஒருக்கா கட்டாயம் இப்படி ஒரு ஸ்ப்ரேயால் கொஞ்சமாக நீங்கள் ரம்பாந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்களா 1 year நல்ல ஒரு எப்படி இந்த கேக் நாங்கள் செய்து எடுத்தோமோ அதே போல் இந்த கேக் அதே டேஸ்ட்டுக்கு இருக்கும். இந்த கேக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோத்துக்கு நாங்கள் வச்சு எடுத்து சாப்பிட்றோமோ அவ்வளோத்துக்கு தான் இந்த கேக்கின்ற டேஸ்ட்டும் எங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கேக்கை எப்படி நாங்கள் ஒரு வெட்டிங் கேக்கு ரெடி பண்ணுறேன்னு தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு இப்போ இதை பேக் பண்ணி காட்ட போகிறேன். இதே மாதிரி ஒரு ஈரம் இல்லாத நல்லா ட்ரையான ஒரு போல் ஒன்று எடுத்திருக்கிறேன். இந்த போலுக்குள்ளே நான் இந்த கேக்கை வந்து நல்லா உருத்தி விட போகிறேன். அதுக்கு நான் கையுக்கு வந்து க்ளவுஸ் வந்து போட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த கையால் நாங்கள் செய்கிறதால இந்த கேக் வந்து பழுதாக போகிற வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்குது. இந்த க்ளவுஸை போட்டு செய்தால் எங்களுக்கு இது நீண்ட நாளைக்கு பேக் பண்ணி நாங்கள் இதை வச்சுருக்கலாம். இப்போ முதல்ல கேக்கை நான் உருத்தி விட போகிறேன். கேக்கை பார்த்தீங்கன்னா நல்லா கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இந்த பேக்கிங் ட்ரேலையே நான் திருப்பி இந்த கேக்கை நான் இதில் போட்டு நல்ல வடிவாக சமப்படுத்த போகிறேன். நல்ல வடிவாக பாருங்கோ நல்லா எல்லாம் அமர்த்தி விட்டுட்டேன். இப்போ நான் இந்த பேப்பருக்கு அளவாகவே நான் இப்போ இந்த கேக் எல்லாத்தையும் நான் கட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்க, எல்லா பீஸையும் பார்த்தா எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த பீஸை நான் இப்போ இந்த ரிச் கேக் பேப்பரில் சுற்றி காட்ட போகிறேன்.
ஓகே, இங்கே பாருங்க, இந்த ரிச் கேக் வந்து நான் பேக் பண்ணிட்டேன். என்னட்ட ரெட் கலர் ரிப்பன் இல்லை, நான் அதால் பிங்க் கலரால் நான் உங்களுக்கு இப்படி கட்டி காட்டியிருக்கிறேன். ஆனால் நிறைய விதங்களில் இந்த ரிச் கேக் வந்து பேக் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இதை பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். சிம்பிளான முறையில் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்ரீலங்கன் ரிச் கேக் எப்படி செய்கிறேன்னு நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். என்னட்ட கேட்ட அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்களுக்காகவும் நான் இன்றைக்கு இந்த ரிச் கேக் வந்து செய்து காட்டியிருக்கிறேன். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் உங்களோட வெட்டிங்குக்கு ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்கோ. என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஓகே, பாய்.